நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூருவை சேர்ந்தவங்க தான் பூர்ணா ரவீந்திரன் அப்படின்ற தம்பதிகள். ரவீந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பூர்ணா அவங்களோட ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா முறைப்பிரகாரம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லதாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குறுக்கிடுறாங்க. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு தான். ஸோ ரவீந்திரனுக்கும் அந்த பெண்ணோட பழக்கமாகுது. அந்த பெண்ணு கூட அடிக்கடி உல்லாசமாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே நம்ம ரவீந்திரன் பூர்ணா கூடயும் உல்லாசமாக இருந்திருக்காரு. அட் த சேம் டைம் அந்த பெண்ணோடையும் பார்த்தீங்கன்னா உல்லாசமாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் ரவீந்திரனோட ஒய்ஃபு பூர்ணா கர்ப்பமாக இருந்திருக்காங்க. 4 மாத கர்ப்பமாக இருக்கிற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பூர்ணாவோட உடலுறவு வச்சுக்காத முடியாத சூழ்நிலை போகுது. ஸோ அதனால் அந்த தன்னோட கள்ளக்காதலியான அந்த ஆஃபீஸ் பொண்ணோடய பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மோசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அவங்களோட ஒய்ஃபை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. உடனே ரவீந்திரன் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு உடனே காவல் நிலையத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள ஸ்டேஷனில் போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃபை கொஞ்ச நாளாக காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல, நானும் பல இடங்களில் தேடி பார்த்தேன், இந்த மாதிரி காணோம், என் ஒய்ஃப் வர 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாரு. உடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக ரவீந்திரனோட பேரண்ட்ஸையும் மீட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேமிலியை. அட் த சேம் டைம் பூர்ணாவோட ஃபேமிலியை மீட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு சைட்லையுமே விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு சைட்லையுமே அந்த கணவன் அந்த ரவீந்திரன் மேலே தான் சந்தேகமாக இருக்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி போலீஸுக்கு கெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ உடனே எதுக்கும் நம்ம அந்த கணவனையே மறுபடியும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரனை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு. என்ன கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன், என் மனைவியை காணுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னடான்னா என்னோட மனைவியை காணுன்னு சொல்லிட்டு என்கிட்டே விசாரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்கிறாரு. நீங்கள் தான் முரண்டு பிடிக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் மேலே இன்னும் எங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் தரப்புலேயும் சொல்லும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது எவ்வளோ அடித்து கேட்குறாங்க, உங்கள் மேலே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நாங்கள் விசாரணைக்கு கூப்பிட்டப்போ முதல்ல ஒழுங்காக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே சந்தேகப்பட்டிருக்க மாட்டோம், நாங்கள் கூப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப முரண்டு பிடிச்சிங்க, இதனால் உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 2 பேர்த்து சைட்லேயும் நாங்கள் விசாரித்தோம், உங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் மேலே சொல்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அட் த சேம் டைம் இவங்களும் நம்ம பூர்ணாவோட சைடு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் உங்கள் மேலே தான் சாட்டுறாங்க, நான் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என் மக வேற ஒருத்தங்க கூட ஓடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாப்பிள்ளை தப்பாக நினைக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க, என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என் ஒய்ஃபை காணோம், என் ஒய்ஃப் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, வேறு யாரும் கூட அது ஓடி இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, அடிக்கடி ஃபோன் பேசும்போது கூட உங்களோட ஒய்ஃப் உங்கள் மாமனார் மாமியார்கிட்டையும் சரி இவங்ககிட்டையும் சரி நல்லா தான் பேசியிருக்காங்க, பட் எல்லா சந்தேகமும் உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துருவி கேட்கவும் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. எனக்கு இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருந்தது, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டு எனக்கு அந்த பொண்ணை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதனால் இந்த பொண்ணை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி கொலையை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவளோட உடல் பாகத்தை துண்டாக வெட்டி அப்படியே சின்ன சின்ன பீஸாக கறிக்கி போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆக்கி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ட்ரைனேஜில் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பயங்கர ஷாக் ஆகுது போலீஸுக்கும். அட் த சேம் டைம் ரவீந்திரனோட பேரண்ட்ஸுக்கும் பூர்ணாவோட பேரண்ட்ஸுக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இவ்வளோ ஒரு கொடூரமாக எப்படி வேலை செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு சதை, ஐயோ இதை நினச்சி பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியணும் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது ஒரு சில இடங்களில் ரத்தக்கரைகள் மறக்கப்பட்டு அதோட முடிகள் இந்த மாதிரி பீஸுகள் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா செதறி அழுகுன நாத்தமும் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொடூரனை வச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. ஸோ இந்த சம்பவத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவங்க எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.